சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 kg பிரியாணி செய்ய 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டபராவில். அப்புறம் 2 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு 4 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். 800 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 பொடி கல் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ 1 கிலோன்னா 1 பொடி போட்டுக்கலாம், 2 கிலோன்னா 2 பொடி கல் உப்பு போட்டுக்கோங்க கையளவு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. பதினஞ்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கீராம போடுங்க முழுசாவே. அப்புறமேட்டா 1 கட்டு புதினா கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்து கூட. ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம போட்டோம்னா எண்ணெய் கூடயே நம்ம போடுறதில்ல, பிரியாணி வந்து தானாகவே கலர் வந்துடும். நீங்கள் எந்த கலருமே ஆர்டிஃபிஷியலாக போட வேண்டாம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பாக்கெட் தயிரில் பாதி தயிர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 600 கிராம் தக்காளி வந்து அரிஞ்சு நீங்க போட்டுக்கோங்க தயிர் கூடவே. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 200 இஞ்சி 100 பூண்டும் அரைச்சி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமேட்டு நல்லா வதங்கின உடனே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அப்புறம் நான் வேக வச்சிருந்த மட்டன் எடுத்துக்கிறேன். நான் எதுக்கு வேக வச்ச மட்டன் எடுத்துக்கினேன், ஏன்னா எனக்கு சீக்கிரமாக ஆகிடும், அதுக்காக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா மட்டன் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் தயிர்லாம் ஊற்றுறதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் போட்டுக்கலாம். அதனால நான் மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மட்டன் போட்டு வதங்கின உடனே 6 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நான் 2 கிலோ அரிசிக்கு 2.5 தண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2.5 தண்ணி வந்து நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், லைக் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்ட உடனே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க.
மூடி வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நான் யூனிட்டி அரிசி எடுத்திருக்கேன். வெங்காயம் நான் வதக்கக்குள்ளே நான் அரிசி ஊற போட்டுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அது மாதிரி ஸோ நான் அந்த ஊற போட்ட அரிசியை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடக்குள்ளே ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுடுங்க, ஏன்னா அது மேலே தெரிக்கும் அந்த ஒலை தண்ணி. அப்புறம் அரிசி போட்ட பிறகு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாய் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.